இன்றைக்கி பாட்டி வீட்டிலம்மா விநாயகர் சதுர்த்திக்கு மோதக கொழுக்கட்டை செய்ய போகிறோம்மா. அது ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்கம்மா. கடல பருப்பு ஊற வச்சா கொஞ்சம் சீக்கிரம் அமைஞ்சிருமா. ஊற வச்சதை குக்கரில் வச்சுக்கோங்கம்மா. குக்கரில் வச்சு நல்லா மூடிடுங்கம்மா. நல்லா மூடினா நல்லா வெந்துரும்மா. நல்லா மூடி வச்சு குக்கரை வேக வச்சுருங்கம்மா. ஒரு 5 நிமிஷத்தில் பருப்பு வெந்துரும்மா. வெந்துடும். அப்புறமேல அந்த பருப்பை எடுத்து ஒரு பாருங்கள் நல்லா வெந்துட்டுமா. நல்லா வெந்த பருப்பை ஒரு சிப்பிள் தட்டில் வடிகட்டிக்கோங்கம்மா. வடிகட்டினது நல்ல ஒரு தட்டில் போட்டு நல்லா பரத்திக்கோங்கம்மா. அதில் வந்து ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு பரத்திடுங்கம்மா. அப்புறமேல் தேவையான மண்டவெல்ல பாகு காய்ச்சணும்மா. நம்ம பதத்துக்கு தகுந்தால தேவையான மண்டவெல்ல பாகு அதை கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கோங்கம்மா. காய்ச்சி அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்கம்மா. வடிகட்டி எடுத்துகிட்டு இதை வந்து கடலைப்பருப்பு வந்து நல்ல மிக்ஸி ஜாரில் குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்கம்மா. அரைச்சி எடுத்து அந்த பாகுலேயே தட்டிடுங்கம்மா. அந்த பாகுலேயே தட்டி நல்லா கிண்டுங்கம்மா. கிளறுங்கம்மா. கிளறிட்டே இருங்க. கிளறினதுக்கப்புறம் அதுக்கு தேவைந்தாலும் தேங்காயும் போட்டுக்கோங்கம்மா. தேங்காய் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. தேங்காய் போட்டு கிளறினதுக்கப்புறம் ஏலஞ்சுக்கு போட்டுக்கோங்கம்மா. ஏலஞ்சுக்கு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்கம்மா. நல்லா வதக்கி எடுத்து இந்த பதத்துக்கு இறக்கி வச்சுருங்க. அதுக்கடுத்து அரிசி மாவு ரெடி பண்ணணுமா. அரிசி மாவு வந்து நான் வந்து பச்சரிசி மாவில் செய்கிறேம்மா. புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். புழுங்கல் அரிசி நல்லா மெதுவாக ஸ்மூத்தாக இருக்கும். பச்சரிசி கொஞ்சம் ஹார்டாக இருக்குமா. அது நல்ல மாவை நல்லா பிசைஞ்சிக்கோமா. நல்லா பிசைஞ்சு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஒரு சட்டியை கமுத்தி போட்டு அது மேலே துணியை போட்டு துணிக்கு மேலே அந்த உருண்டையை வச்சு நல்லா அமுக்குங்கம்மா. நல்லா ஒன்று போல் சேஃபாக அமுக்கி அந்த மோதகத்துக்குள்ளதை எடுத்து அந்த கொழுக்கட்டை மேலே வச்சு அந்த துணியை தூக்கி இப்படி மடிச்சிருங்கம்மா. மடித்து வச்சாலே மோதகம் தெரியாத அளவுக்கு கொழுக்கட்டை நல்லா வந்துடுமா. இங்கே பாருங்கள் நல்ல கொழுக்கட்டை வந்துட்டுமா. இதை வந்து நல்லா கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்துருங்கம்மா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவிஞ்சிருமா. மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா சாப்பிடலாம். பாருங்கள் குப்பரையிலேருந்து எடுத்தாச்சு.